தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு இன்று கொண்டாடும் நிலையில் சிவகாசியில் தீப்பெட்டி பட்டாசு தொழில்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு விதை போட்டவர்கள் அன்று 11 வயதில் இருந்த இருவர். சிவகாசி இன்று தொழில் நகர் எனும் வான வேடிக்கையாய் ஜொலிப்பதற்கு இவர்கள் பற்ற வைத்த சிறு பொறியே காரணம். அது 1922ஆம் ஆண்டு. திருச்சி கல்லூரியில் படித்த சிவகாசி இளைஞர் ஒருவர் தீப்பெட்டி தொழில் செய்முறை பற்றி தற்செயலாக நூலகத்தில் படித்தார். உடனே அவர் தான் தெரிந்து கொண்ட தகவலை தன் 11 வயது உறவினர்களான ஐயனாடார், சண்முக நாடார் ஆகியோரிடம் ஆச்சரியத்துடன் பகிர்ந்து கொண்டார். ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர்களின் மூளையில் நெருப்பாக பற்றிக் கொண்டது அந்த யோசனை. அடுத்த வாரமே கல்கத்தாவுக்கு போன அவர்கள் அங்கே இருந்த தீப்பெட்டி தொழிற்கூடம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து விட்டார்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ததன் விளைவாக 8 மாதத்தில் மொத்த தொழிலையும் கற்றுத் தேர்ந்தார்கள். தன்னம்பிக்கையோடு சிவகாசிக்கு ரயில் ஏறிய இருவரும் கூட்டாக 1923இல் தீப்பெட்டி தொழிற்கூடத்தை தொடங்கினார்கள். முழுக்க முழுக்க மனித சக்தியை பயன்படுத்தி தொழில் செய்ததால் பெண்கள் உட்பட ஏராளமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. தீப்பெட்டி செய்தல், குச்சி அடுக்குதல் போன்ற வேலைகளை எல்லாம் வீட்டிலிருந்தே செய்யும் வகையில் பொருட்களை வழங்கியதால் ஒவ்வொரு வீடும் ஒரு தொழிற்கூடமாக மாறி தீக்குச்சி உற்பத்தி எகிரியது. அடுத்த 4வது ஆண்டிலேயே, அதாவது 1928இல் நேஷனல் மேட்ச் ஒர்க்ஸ் என்ற பெயரில் ஐயனாடாரும், காளீஸ்வரி மேட்ச் ஒர்க்ஸ் என்ற பெயரில் சண்முக நாடாரும் தனித்தனியே தொழில் செய்ய தொடங்கினார்கள். முதலில் கந்தகத்தை மூலப்பொருளாக கொண்ட லூசிபர் தீப்பெட்டிகளை தயாரித்தவர்கள் தீ விபத்துகளை தவிர்ப்பதற்காக சேஃப்டி மேட்சஸ்களை தயாரிக்க தொடங்கினார்கள். அப்படியே மத்தாப்பு குச்சிகள் தயாரிப்பிலும் ஆர்வம் காட்டியவர்கள் கூடவே பட்டாசு தொழிலிலும் இறங்கினார்கள். தீப்பெட்டியோடு இணைந்து பட்டாசு தொழிலும் உருவானது போல சில ஆண்டுகளிலேயே சிவகாசியில் அச்சு தொழிலும் வளரத் தொடங்கியது. ஆரம்ப காலத்தில் தீக்குச்சி, அடிப்பெட்டி, அதன் மேல்பட்டி எல்லாவற்றையும் மரச்சில்களை கொண்டு செய்தவர்கள் அதன் மேல் ஒட்டுவதற்கான லேபிள்களை பம்பாயில் இருந்துதான் வருவித்தார்கள். 1928இல் KSA அருணகிரி நாடார் பிரிட்டனில் இருந்து லித்தோ இயந்திரத்தை இறக்குமதி செய்த பிறகு அந்த நிலை மாறியது. எப்படி தீப்பெட்டி, பட்டாசு ஆலைகள் 10, 100, 1000 என்று பல்கி பெருகியதோ அதே போல அச்சுக்கூடங்களும் ஆயிரக்கணக்கில் பெருகின. மெட்டல் பவுடர் நிறுவனங்கள், நோட்டு புத்தக நிறுவனங்கள், பாலிபேக் நிறுவனங்கள் என்று சார்பு தொழில்களும் பெருகி சிவகாசி தொழில் நகராக உருவெடுத்தது. பல தொழில் குழுமங்களின் தலைநகராகவும் சிவகாசி மாறியது. இந்தியாவின் ஒட்டுமொத்த தீப்பெட்டி, பட்டாசு உற்பத்தியில் 80 விழுக்காடு, அச்சுத்துறையில் 60 விழுக்காடு பங்களிப்பை சிவகாசி தருகிறது என்றால் அதற்கு விதை போட்டவர்கள் ஐயனாடார், சண்முக நாடார் ஆகியோர்தான். வருகிற 15ஆம் தேதி தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் சிவகாசி மாநகர் இதற்கெல்லாம் விதை போட்ட ஐயனாடார், சண்முக நாடாரை கொண்டாடும் விழாவாகவும் அதை நடத்தவிருக்கிறது.